Number 1 real estate company in Madurai. HDFC Home Loan authorized DSA. வீடு கட்ட வீடு வாங்க வங்கி கடன் வாங்கி தரப்படும். வணக்கம் நண்பா, என் பேர் ரியாஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க டிம்சம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரையில் திருப்பாலைன்ற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா அப்போ இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் உங்கள் இடம் வீடு வைக்கணும்னுச்சுன்னா நம்ம யூடியூப் சேனல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் ஆட் போஸ்ட் பண்ணி தரோம். மதுரையில் இடம் வீடு வாங்குறதா உங்கள் கனவா? அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய நம்ம டிம்சம் சேனல். நம்ம டிம்சம் சேனலில் லோ பட்ஜெட் ஹவுசஸ்லேருந்து ஹை பட்ஜெட் ஹவுசஸ் வரை வீடு போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. மதுரை திருப்பாலை ஏரியாவில் 3 பெட்ரூமோட இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4.15 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து இந்த வீடு 1800 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட எலிவேஷன் அழகா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட்டுக்கு மெட்டல் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் கேட் வழியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னு பொட்டிக்கோ ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த பொட்டிக்கோ ஏரியாவுக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடு அத்து கட்டாம சுற்றிலும் ஸ்பேஸ் அமைச்சு காம்பவுண்ட் வாலோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஸ்டெபிலைசர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க லிவிங் ஹால். அந்த லிவிங் ஹால் என்ன மாதிரி ஸ்பேசஸ்ல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போட்டிகோ ஏரியாவிலேருந்து ஒரு 2 படி ரீச் ஆனு வீட்டுக்குள்ள புறமே பண்ணியிருக்காங்க. வெளியில ஸ்டீல் கேட்டும் நிலக்கதவுக்கு தேக்கூடும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆனோடனே வராண்டா ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வராண்டா ஏரியாக்கு ஏர் டெல்சனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசஸா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ஏர் டெல்சனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலில் அமைஞ்சிருக்க சீலிங்க்கு டவுன்லைட்ஸோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலில் பூஜா கப்படோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போது இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க டைனிங் ஏரியா. அந்த டைனிங் ஏரியா என்ன மாதிரி ஸ்பேசஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு லெஃப்டில் டைனிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவுக்கு நல்லா அட்ராக்ட் அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காண்டி ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் கீழே உள்ள ஸ்பேஸில் டிவி கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவுக்கு ஏர் டெலிசனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவில் ஸ்டோரேஜ் தனியாக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த டைனிங் ஏரியா வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கிச்சன் நல்ல ஸ்பேசஸாக அமைஞ்சிருக்கு. கிச்சனுக்கு ஏர் டெலிசனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு லாஃப்ட் அமைச்சு கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஓவரால் கேபினெட் போக வால் கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் நிறைய செல்ஃப் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு மேடை அமைச்சு அதில் கிரானைட் பேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க பெட்ரூம். அந்த பெட்ரூம் என்ன மாதிரி ஸ்பேசஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் கேரன் டெல்சனுக்கு ஒரு 2 அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நிறைய ஸ்பேசஸாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் லாஃப்ட் அமைச்சு கபோர்டோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன மாதிரி ஸ்பேசஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹால்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காண்டி ஸ்டேக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனே சின்ன ஹால் மாதிரி ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஹாலுக்கு ரைட்டில் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் கேரன் டெல்சனுக்கு 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் லாஃப்ட் அமைச்சு கபோர்டோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் லெஃப்ட்ல அட்டாச் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம்ல ஸ்டோரேஜுக்கு தனியாக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஸ்டாக்கர்ஸ் ஏரியா மேலே ரீச் ஆனோன்னு லெஃப்ட்ல இன்னொரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் கேரன் டெல்சனுக்கு ஒரு 2 அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் லாஃப்ட் அமைச்சு கபோர்டோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க பால்கனி ஏரியா. அந்த பால்கனி ஏரியா என்ன மாதிரி ஸ்பேசஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பால்கனி ஏரியா நல்ல ஸ்பேசஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பால்கனி ஏரியா வந்து செகண்ட் ஃப்ளோர் போறக்காண்டி ஸ்டேக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. டெரஸ் ஏரியால அமைஞ்சிருக்க ஃப்ளோரிங் எல்லாமே தட்டோடு பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு யூபிஎஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோலார் லைனும் தனியாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.